கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 16 சங்கீதம் 8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 16 சங்கீதம் 8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இங்கே வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. இங்கே பக்தன் சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். கர்த்தரை நீங்க உங்களுக்கு முன்பாக வைக்கும்போது நீங்க அசைக்கப்படுவதில்லைன்னு வேத வசனம் சொல்றது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் எங்க இருக்கிறார்? ஏசப்பா எங்க இருக்கிறார்? ஏசப்பா நான் முன்னாடி போறேன், என் பின்னாடி வாங்க நீங்க சொல்றீங்களா? இல்ல ஏசப்பா நீங்க என் முன்னாடி போங்க, உங்க பின்னாடி நான் வரேன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் யோசிங்க. நல்ல ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஊழியத்துலையும் சரி, உங்கள் குடும்பத்தில், பிஸ்னஸில், படிப்பில் எல்லா இடத்துலையும் உயர்ந்திருந்தீங்க. இப்போ ஒரு விதமான வீழ்ச்சி உங்களுக்குள்ள காணப்படுது. அது காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசிங்க. கர்த்தர் எங்கே உங்கள் வாழ்க்கையில்? ஏசப்பா எங்கே உங்கள் வாழ்க்கையில்? நீங்கள் உயர்ந்து இருக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு முன்பாக இருந்தார். இப்போ நீங்கள் கீழே விழுந்துட்டுருக்கீங்க. ஏசப்பாவை எங்கே வைத்திருக்கிறீங்க? கொஞ்சம் உயர்வு வந்தோடனே அது எல்லாமே நம்மளுக்கு பெருசாக தெரியுது. ஏசப்பாவை நம்ம நினைக்க கூட மாட்டோம். இப்போ உங்கள் தவறை உணர்ந்து, ஏசப்பா நான் உங்களை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், என்னை நான் அசைக்கப்படக்கூடாது, என்னை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செபிக்கும் போது, உங்கள் தப்பை உணர்ந்து நீங்கள் செபிக்கும் போது நிச்சயமாக அவர் உங்களுக்கு இறங்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. நீங்கள் உறுதியாக கர்த்தரை பற்றும் பயத்தோடு நில்லுங்க. நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்தி, உங்களை ஆசீர்வதித்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென்.